அடிக்கடி வரும் முதுகு வலிக்கு மருத்துவர்கிட்டெல்லாம் போக வேண்டாம், நான்கே யோகா செய்தாலே போதும். இன்றைய வாழ்க்கை முறையில் நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை செய்வது, உடற்பயிற்சி இல்லாமை, தவறான உட்காரும் பழக்கம் போன்ற காரணங்களால் முதுகுவலி பலருக்கும் பொதுவான பிரச்சனையாக மாறியுள்ளது. தொடர்ந்து முதுகுவலி இருந்தால் மருத்துவரின் ஆலோசனை அவசியம் என்றாலும், லேசான முதுகு அசௌகரியத்தை குறைக்க சில எளிய யோகாசனங்கள் உதவியாக இருக்கலாம். யோகாசனங்களில் பூஜங்காசனம் மிகவும் பிரபலமானது. வயிற்று பகுதியில் படுத்து கைகளை தரையில் வைத்து மார்பை மெதுவாக உயர்த்தும் இந்த ஆசனம் முதுகு தசைகளை வலுப்படுத்த உதவுகிறது. தொடர்ந்து பயிற்சி செய்தால் முதுகின் நெகிழ்வு தன்மையும் மேம்படும். மார்ஜாரி பிதிலாசனம் முதுகெலும்பை மெதுவாக இயக்கும் சிறந்த யோகாசனமாக கருதப்படுகிறது. பூனை மற்றும் பசு போன்ற அசைவுகளை மாறி மாறி செய்வதன் மூலம் முதுகில் உள்ள இறுக்கம் குறைந்து உடலின் சமநிலை மேம்பட உதவுகிறது. குழந்தை ஆசனம் உடலுக்கும் மனதுக்கும் ஓய்வு தரக்கூடிய எளிய யோகாசனமாகும். முழங்காலில் அமர்ந்து உடலை முன்புறமாக குனிந்து செய்யப்படும் இந்த ஆசனம் இடுப்பு மற்றும் முதுகு பகுதியில் உள்ள அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது. நீண்ட நேரம் வேலை செய்த பிறகு இதை செய்வது புத்துணர்ச்சி தரும். சேது பந்தாசனம் முதுகு, இடுப்பு மற்றும் தொடை தசைகளை வலுப்படுத்த உதவுகிறது. முதுகில் படுத்து முழங்கால்களை மடக்கி இடுப்பை மேலே உயர்த்தி செய்யப்படும் இந்த ஆசனம் உடலின் பின்புற தசைகளுக்கு நல்ல பயிற்சியாக அமைகிறது. எந்த யோகாசனத்தையும் திடீரென அல்லது அதிக அழுத்தத்துடன் செய்யக்கூடாது. மெதுவாகவும் சரியான முறையிலும் பயிற்சி செய்வது முக்கியம். கடுமையான முதுகுவலி, காயம் அல்லது நீண்ட நாள் உடல்நல பிரச்சனை இருப்பவர்கள் மருத்துவர் அல்லது தகுதியான யோகா பயிற்சியாளரின் ஆலோசனையுடன் மட்டுமே இந்த ஆசனங்களை மேற்கொள்வது பாதுகாப்பானது. தினமும் 15 முதல் 20 நிமிடங்கள் வரை இந்த யோகாசனங்களை சரியான முறையில் செய்து வந்தால் முதுகு தசைகள் வலுப்பெறவும், உடல் நெகிழ்வுத்தன்மை அதிகரிக்கவும், முதுகுவலி ஏற்படும் வாய்ப்பு குறையவும் உதவக்கூடும். ஆரோக்கியமான உணவு, போதிய உறக்கம் மற்றும் சரியான உட்காரும் பழக்கத்தையும் இணைத்தால் நல்ல பலனை பெறலாம்.